ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபிக்மால வந்துட்டு கலர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? கலர் பேலட் வந்து கிரியேட் பண்றது வந்து பார்க்க போறோம். இது வந்து நான் இப்பதான் ரீசெண்டா வந்து லேர்ன் பண்ணேன். அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த கலர் சூஸ் பண்றது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். எப்படி சூஸ் பண்றது? எந்த மாதிரி ரூல் யூஸ் பண்றது? இது எல்லாமே எனக்கும் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ வந்து இதை ரீசெண்டா லேர்ன் பண்ணேன். மேபி நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? இதுல வந்து நானும் ரொம்ப வந்து வெல் வெர்ஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது. நானும் இப்போ தான் லேர்ன் பண்றேன். லிட்டில் பிட் எனக்கு இருக்க ஐடியா வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காமனா கலர் வந்து சூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுவோம், என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 60-30-10 ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? 60 அப்படின்றத நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம எடுத்துக்குவோம். பேக்ரவுண்ட் நம்ம மோஸ்டா வந்து ஒயிட் இல்லைன்னா டார்க் மோடா இருந்தால் பிளாக் கலர் வந்து நம்ம போவோம். ஓகேங்களா? தென் வந்துட்டு பிரைமரி கலர் தான் எவ்வளோ அப்படின்னா 30%. ஓகேங்களா? 10 அப்படின்றது என்ன அப்படின்னா கால் டு ஆக்ஷன் அப்படின்றது பட்டன் நம்ம எங்கெல்லாம் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த அந்த பிளேஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஐகானோ இல்லை வந்து நேவிகேஷன் ஐகான் இருக்குல்ல அந்த இடத்துல இல்லைன்னா வந்துட்டு பட்டன் இந்த மாதிரி கால் டு ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10% கலர் டோட்டலாக வந்து த்ரீ கலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மெயின் கலர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா த்ரீ கேட்டகரியாக வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பிரைமரி, சப்போர்ட்டிங் கலர், அப்புறம் வந்துட்டு நியூட்ரல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பிரைமரி அப்படின்றது நம்மளோட பிராண்ட் கலர். ஓகேங்களா? நம்ம பிராண்டிங்கோட கலர் தான் பிரைமரி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சப்போர்ட்டிங் கலர் அப்படின்றது என்ன அப்படின்னா அடிஷ்னலாக இப்போ வந்து க்ரீன் கலர், ரெட் கலர், இப்போ வந்து டேஞ்சர் அப்படின்னா சம் அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சக்ஸஸ் மெசேஜ் இது எல்லாமே வார்னிங் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டிங் கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நியூட்ரல் அப்படின்றது கிரே ஷேட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட பிரைமரி கலரை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த பிரைமரி கலர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கலர் இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை சூஸ் சாம்பிளுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துட்டு நம்மளோட பிரைமரி கலரோட எந்த ஏரியால நம்ம சூஸ் பண்ணோம் அப்பன்னா, இந்த டாப் ரைட் கார்னர் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் நான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நான் இந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணோம் அப்பன்னா, பிரைமரி கலர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். இந்த இடத்துலயும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரைமரி கலரை சூஸ் பண்ணவே கூடாது. நம்மளோட பிராண்ட் கலர். ஓகேங்களா? அதான் நான் சொல்றேன். பிராண்ட் கலரை வந்து நம்ம இந்த பிளேஸ்ல மட்டும் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதுக்குள்ள நீங்க எங்க வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களோட விருப்பப்படி உங்களோட பிராண்ட் கலர் எந்த மாரி இருக்கணுமோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதுல வந்து இந்த ஏரியால நீங்க எத வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இந்த ரைட் கார்னர் கிட்ட மட்டும். ஓகேங்களா? இந்த சைடு லெஃப்ட் சைட்ல போனீங்க அப்படின்னா, லைட் ஷேட்ஸா இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டார்க் ஷேட்ஸா இருக்கும். ஆ இத வச்சு தான் நம்ம வந்து பிரைமரி கலர், பிராண்ட் கலர வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாரி நம்ம கலர் பேலட் சூஸ் பண்ணும்போது, நம்ம கலர் பேலட்ட வந்து கிரியேட் பண்றோம்ல, அப்போ வந்துட்டு என்ன ஃபார்மேட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, HSB ஃபார்மேட்ட வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? HSB அப்படின்றது ஹியூ, சேச்சுரேஷன் அப்புறம் வந்து பிரைட்னஸ். ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பன்னா, நம்மளோட நியூட்ரல் சப்போர்ட்டிங் கலர் ஆகட்டும், நியூட்ரல் கலர் ஆகட்டும், இதெல்லாமே வந்து அத வச்சு தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நான் ஒன் பை ஒன்னா சொல்லும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் வந்து நான் சேச்சுரேஷனையும், பிரைட்னஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். ஹியூ அந்த மாரி HSB வச்சு பண்ண போறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து பிளக்கின் வச்சு பண்ணேன். ஓகேங்களா? ஆ சாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் பிளக்கின் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்க வந்துட்டு டைரக்ட்டா நான் சொல்ற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். அந்த ஸ்டெப்ஸையும் நான் இங்க வந்து வச்சிருக்கேன். அந்த ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸும் காமிக்கிறேன். ஆ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 இத நான் சொல்லிட்டேனா, பிராண்ட் கலர், சப்போர்ட்டிங் கலர், நியூட்ரல்ஸ். என்னென்ன மாரி இடத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் இங்க காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? பட்டன், ஐகான், நேவிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எரர் மெசேஜ், கன்ஃபர்மேஷன், டயலாக் பாக்ஸ் இந்த மாரி இது எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட்டிங் கலர்ஸ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் ஆ இது நியூட்ரல் கலர் எல்லாமே எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்பன்னா, எரர் மெசேஜ், கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆ காமனா வந்து 60-30-10 ரூல். நீங்க எடுக்கிறது இந்த பிரைமரி, இந்த சப்போர்ட்டிங் கலர்ஸ் எல்லாமே இந்த இந்த ஃபார்மேட்ட வச்சு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, ஒரு 9 வேரியன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. 9 ஷேப்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்துக்குமே வந்து 100, 200 அப்படின்னு சொல்லி நேமிங் வந்து குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஆ இதுல வந்து பார்த்தோம் அப்பன்னா, சென்டரா இருக்கிறது தான் நம்மளோட கலர். ஓகேங்களா? நம்மளோட பிராண்ட் கலர் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த கலர் வந்து 500ல இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு 500 லெஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்பன்னா, லைட் ஷேட்ஸ். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்பன்னா, டார்க் ஷேட்ஸ். ஓகேங்களா? நம்ம லைட் ஷேட்ஸும் கிரியேட் பண்ணோம், டார்க் ஷேட்ஸும் கிரியேட் பண்ணோம். சென்டர்ல இருக்கிறது வந்து நம்மளோட பிரைமரி கலர். ஓகேங்களா? இதுதான் என்னது பேஸ் கலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென்
செகண்ட் ஸ்டெப்புக்கு வரும்போது என்ன பண்ணோம் அப்பன்னா, எடுத்தது ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டோம். தென் 400, 600க்கு வந்து நம்ம போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து டார்க்கஸ்ட் கலர் சூஸ் பண்ணோம். தென் வந்து லைட்டஸ்ட் கலர் வந்து சூஸ் பண்ணோம். டார்க்கஸ்ட் கலர் சூஸ் பண்றதுக்கும், லைட்டஸ்ட் கலர் சூஸ் பண்றதுக்கும் ஒரு சின்ன ட்ரிக். என்ன அப்படின்னா, நம்ம என்ன பிரைமரி கலர் சூஸ் பண்ணியிருக்கோமோ, அதோட சேச்சுரேஷனும், பிரைட்னஸும் 5 to 10 தான் இருக்கணும். அதே மாரி பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 95 to 100 தான் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பிரைமரி கலர். இதோட ஹெச்எஸ்பி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 72வும் 85வும் இருக்கும். இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 5 to 10ம் 95 to 100 மாற்றணும் அப்படின்னா ஓகேயா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டஸ்ட் கலராக இருக்கும். 5 to 10க்கு மாற்றிட்டோம். தென் வந்து 95 to 100க்குள்ள அந்த வேல்யூஸ் அந்த கவுண்டிங் இருக்கணும். ஓகேங்களா? சேச்சுரேஷனும் பிரைட்னஸ். அப்போ அது வந்து லைட். இப்போ அதே மாதிரி தான் டார்க்குக்குமே அதோட சேச்சுரேஷன் வேல்யூ இதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும் அப்போனா 90 to 100 வரைக்கும் நம்ம கொடுக்கணும். பிரைட்னஸ் பார்த்தோம் அப்போனா 20 to 30க்குள்ள வந்து இருக்கணும். 20 to 30க்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் வந்து 90 to 100க்குள்ள இருக்கு. 95, 28 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதே ஹெச்சோட வேல்யூ பாருங்க 252. அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெச்சோட வேல்யூ 252. சேம் லைட் கலர்லயும் வந்து 252. ஹியூ அப்படியே இருக்கும். சேச்சுரேஷன் மட்டும் என்ன பண்ணா லைட்டா வந்து டிஃபரன்ஸ் ஆகும். அந்த ட்ரிக் தான் இது. ஓகேங்களா? அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். சேச்சுரேஷன் அண்ட் பிரைட்னஸ் வந்து க்ளோஸரா இருக்கும். எதுக்கு க்ளோஸரா இருக்கும் அப்படின்னா நம்மளோட பிரைமரி கலர் பேஸ் கலருக்கு க்ளோஸரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஓகே இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து பிராண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிட்டோம். சம்திங் இந்த டாப் ரைட் கார்னர்ல இருந்து பிராண்ட் கலர் சூஸ் பண்ணிட்டோம். தென் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லைட் கலரும் 100ம் 900 டார்க் கலரும் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? தென் வந்துட்டு தேர்ட் ஸ்டெப்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 700ம் 300ம் வந்து நம்ம சூஸ் பண்றோம். நான் வந்து எல்லா கலருமே இங்கே ஃபில் பண்ணிட்டேன். நான் தேர்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். 300ம் சாரி 700ம் தென் 300ம் வந்து நெக்ஸ்டா நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். இதுல எப்படி அப்படின்னா 100க்கும் 500க்கும் இடையில இருக்க கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 500க்கும் 900க்கும் இன் பிட்வீன்ல இருக்க கலரை வந்து சூஸ் பண்ணுவோம். இப்போ நான் அந்த கலர் பேலட்டை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதுதான் இருக்கு அப்படின்னா நம்மளோட பிரைமரி கலர் இது அப்படின்னா இது 100ஆ இருக்கும், இது வந்து 500ஆ இருக்கும். இந்த ரெண்டு கலருக்கும் சென்டர்ல இருக்கிறதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 300 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது 300ஆ இருக்கும். தென் 500க்கும் 900க்கும் இன் பிட்வீன்ல இருக்கிற கலர் தான் என்ன அப்படின்னா 700 அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்துட்டு 300ம் 700ம் சூஸ் பண்ணிட்டோம். அப்போ 500க்கும் 700க்கும் இன் பிட்வீன் இருக்கிறது 600. 700 அண்ட் 900 பார்த்தீங்க அப்படின்னா 800. சேம் இன் பிட்வீன் கலரை வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். சேம் அதே மாதிரியே இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் 500க்கும் 700க்கும் நடுவில் இருக்கிறது. தென் சேம் அதே மாதிரி 900 to 700. அதே மாதிரி இந்த இந்த சைடு நம்ம பண்ண போறோம் லைட் ஷேடுக்கும். இது வந்து 100. அப்போ கரெக்டா உங்களுக்கு வந்துரும் பாருங்க. 100, 200, 3, 4, 5, 6, 7, 8 தென் லாஸ்ட் வந்து 9. இந்த மாதிரி நம்மளோட கலர் பிரைமரி கலர்ல இருந்து இந்த ஒரு ஆர்க் ஷேப்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா கலருமே வந்து பிக் பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரைமரி கலர் வந்து இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஓவல்குள்ள வந்து இருக்க போகுது. ஒரு சின்ன ஓவல்குள்ள டாப் ரைட் கார்னருக்குள்ள இருந்து இருக்க போடும். அதே மாதிரி அதுல இருந்துட்டு நம்ம லைட் ஷேட்ஸ் இந்த சைடு ஃபுல்லாமே டார்க் ஷேட்ஸ் எல்லாமே இந்த சைடு. ஓகேங்களா? இது ஒரு சின்ன ட்ரிக் தான் பாருங்க. ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலர் பேலட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். இதுக்குமே உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ப்ரீவியஸா பிளகின் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பேலட் கிரியேட் பண்றதுக்கு வந்து பிளகின் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தேன். இதுவும் அதுவும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? சேம் லைட் ஷேடும் இருக்கும், டார்க் ஷேடும் இருக்கும். வேணா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நீங்களாவே கிரியேட் பண்ணும் பேலட் அப்படின்னா நீங்க இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து இந்த இந்த இதுல காமிச்சிடுறேன்.
இந்த மாதிரி லைட் ஷேட்ஸ் இதுலேருந்து இது ஃபுல்லாமே லைட் ஷேட்ஸாக இருக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் டார்க் ஷேட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்போர்ட்டிங் கலருக்கு வந்து ட்ரை பண்ண சேம் அதே மாதிரியே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டிங் கலருக்கு வந்து க்ரீன், ரெட், எல்லோ, தென் வந்து ப்ளூ இது எல்லாமே இருக்கா. இதே தான் இது வந்து 500 இருக்கும். லைட் ஷேட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். தென் வந்துட்டு டார்க் ஷேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். சேம் நியூட்ரல் கலர். நீங்கள் வந்து 60-30-10 ரூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரைமரி இருக்கும், செகண்டரி இருக்கும், தென் வந்துட்டு கால் டு ஆக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற கலர் இருக்கும். ஓகேங்களா? ப்ரைமரியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் கலர் தான், ஒயிட் தான். ஒயிட்டுக்கு வந்து நீங்கள் ஷேட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ப்ரைமரிக்கு வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவீங்க. அது வந்து 30%. தென் வந்து கால் டு ஆக்ஷன்ஸ்க்கும் கிரியேட் பண்ணிப்பீங்க. தென் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சப்போர்ட்டிங் கலருக்கு வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் மெசேஜ் இருக்கும். இல்லை ஏதோ ஒரு டைலாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஆக்ஷன் கிளிக் பண்ணும்போது தென் இல்லைனா டேஞ்சர் அலர்ட் பண்ணுற மாதிரி டெலீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த சப்போர்ட்டிங் கலர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு செகண்டரி கலர் அந்த பட்டன் கால் டு ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அதையுமே வந்து நீங்கள் வந்து இந்த பேலட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் வந்து பண்ணேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 500 நம்மளோட கலர் பேலட் இருக்கிறது. தென் இந்த கலர் லிட்டில் பிட் அந்த லெஃப்ட் சைடில் வந்து போயிட்டே இருக்கும் பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஆர்க் ஷேப் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகி வரும். தென் அதே மாதிரி இந்த சைடு டார்க்கர் ஷேடுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஷேப்பில் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நியூட்ரல் கலருக்கு வந்து அப்படியே பாட்டமில் இப்போ நம்ம பிரைமரியில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டாப்பா இதே வந்து நியூட்ரல் கலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரே ஷேட்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அந்த கிரே ஷேட் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கிரே ஷேட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன், இன்ஃபோ டயலாக், இல்ல இல்ல இது சாரி இது வந்துட்டு இந்த மெசேஜ் நியூட்ரல் கிரே ஏரியாவுக்கு நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்குலாம் கிரே வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சம்திங் டிசேபிள் பண்ணணும், ஒரு பட்டனை வந்து நான் டிசேபிளாக காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிரே ஷேட் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரே ஷேட்ஸ்க்கு வந்து அப்படியே பாட்டம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் கார்னரில் டாப்லேருந்து அப்படியே இந்த பிரைமரி கலர் ஏரியாலேருந்து இப்படி வரும். கிரே ஷேட்ஸை வந்து இந்த பாட்டமில் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் அப்போ அந்த கிரே இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த ஒரு ஆர்க். ஓகேங்களா? இது வந்து நியூட்ரல் கலருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி கலர் வந்து பிராண்ட் கலர் வந்து இந்த சைடில் இருந்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஓகேங்களா? டோட்டலாக வந்து 9 வேரியன்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த சைடு இதுலேருந்து லெஃப்ட் சைடு எல்லாமே வந்து லைட் ஷேட், இதுலேருந்து இந்த சைடு எல்லாமே டார்க் ஷேட். ஓகேங்களா? இது லாஸ்ட் ஒன் வந்து 900 100 இன் பிட்வீன் நம்ம வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த 300க்கும் தென் 700 இதெல்லாமே சூஸ் பண்ணி ஒன் பை ஒன்னாக வந்து 100 200 அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிகிட்டே வருவோம், செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இன் பிட்வீனில் இது வந்து 9 வேரியண்ட்டாக கிரியேட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடு பாட்டம் சைடு வந்து பண்ணுவோம் கிரே ஷேடுக்காக. ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட்டிங் கலருக்குமே சேம் அதே மாதிரி தான். சேம் சப்போர்ட்டிங் கலர் வந்து இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரியே தான் நம்ம வந்து 9 வேரியன்ட் கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்டரி கலர் பட்டன் கால் டு ஆக்ஷன்ஸ்க்கு என்ன இது பண்ணுறீங்களோ அதே மாதிரியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி 1 to 9 வரைக்கும் வேரியன்ஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு திங் மட்டும் என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் இந்த லைட் செகண்ட் ஸ்டெப்பில் சூஸ் பண்ணுவோம்ல 100க்கும் 900க்கும் அதுக்கு மட்டும் இந்த ரூல் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். 5 to 10க்குள்ளே நீங்கள் என்ன நம்பர் வேணால் மென்ஷன் பண்ணிக்கலாம். 95 to 100க்கு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி டார்க்கஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளாக வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் இன் பிட்வீன் கலர்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாகவே பிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னுமே டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நியூ வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.